நேற்றைய நாளிலே தகுதி பெற்றிருந்தார்கள். பொறுத்து பார்ப்போம். இந்த நாளுக்கான ஆரம்ப போட்டி யங் ஈகிள்ஸ் மற்றும் மலைத்துளி அணிகளுக்கு இடையிலாக இடம்பெற இருக்கிறது. எனவே ஆரம்ப அதிரடி ஆட்டக்காரர்கள் ஷான் அவரோடு இணைந்து இலக்கம் 8 ரிகாஸ் இந்த வேளையில் ஆடுகளம் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். மலைத்துளியினுடைய ஆரம்ப பந்து வீச்சாளரும் தயாராக இருக்கிறார். காலநிலை முழுமையாக இப்போது சாதகமாக இருக்கிறது. கடுமையான வெயிலாக இருந்தாலும் இந்த போட்டி தொடர்களிலே பங்கு கொள்ள முடியாது என்றாலும் இரண்டுக்கும் பொதுவாக ஒரு நேர்த்தியானதொரு காலநிலை இருக்கிறது. அதிரடி ஆட்டக்காரர்கள் 30 பந்துகள் எந்த பந்து ஓவரிலும் போட்டியினுடைய போக்கை மாற்றி அமைக்கலாம். எனவே ஏராளமான போட்டிகளில் இந்த 5 ஓவர்கள் 6 பந்து வீச்சுகள் மட்டுப்படுத்தப்பட்ட ஏராளமான போட்டிகள் பொதுவாக மன்னிக்கவும் 4 பந்துகள் 6 பந்து வீச்சுகள் 4 பந்து ஓவர்கள் 6 பந்து வீச்சுகள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக தான் இது அமைய இருக்கிறது. எனவே நாங்கள் ஆரம்ப இன்னிங்ஸ் இலக்கம் 8 ஷான் அவரோடு இணைந்து இன்னும் ஒரு இலக்கம் 8 ரிகாஸ் ஆகிய இருவரும் தான் ஆரம்ப அதிரடி ஆட்டக்காரர்களாக இப்போது களமில் இருந்திருக்கிறார்கள். புதுமுகமாக இணைத்திருக்கிறார்கள். யங் ஈகிள்ஸினுடைய இலக்கம் 18, அதே போன்று ரிகாஸ் இலக்கம் 18 ஜெர்சி இலக்கத்தோடு பொது விளையாடி கொண்டு இருக்கிறார். இங்கிலாந்து தொடருக்கான குலாத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். த கிங் கோலி மீண்டும் அவருடைய வருகை இந்திய அணிக்கு மிக பெரும் சக்தியாக அமையக்கூடும். இலக்கம் 18 ரிகாஸ், மறுபக்கத்தில் ஷான் ஆரம்ப அதிரடி ஆட்டக்காரர்களாக ஆடுகளம் நுழைய இருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே போட்டிகளை ஆரம்ப போட்டியினை விரைவாக நடாத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மலைத்துளியுடைய ஆரம்ப பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆரம்ப பந்து வீச்சாளர் சரண் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆரம்ப துடுப்பாட்டக்காரர் ஷானை நோக்கி பந்து வீசுவதற்காக இதோ இன்னிங்ஸினுடைய முதலாவது பந்து வீச்சு. சரண் ஸ்ட்ரைக்கர் ஷானை நோக்கி ஆரம்ப பந்து வீச்சு. ஆமாம், சிறப்பானது ஒரு பந்து வீச்சு. அது அகல பந்து வீச்சாக பிரதான நடுவர் கணித்திருக்கிறார். ஆரம்ப ஓட்டம் உதிரி ஓட்டமாக அதிகரித்திருக்கிறது. 24 பந்துகள் மிக நேர்த்தியாக ஒரு சவாலான ஒரு வெற்றி இலக்கினை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆரம்ப போட்டியில் அடித்தாடி இருக்கிறார். அது ஒரு பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பமா? இல்லை இல்லை இல்லை. அற்புதமான ஆர்வோட்டம் மிட்விக்கெட் திசையிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. மிக நேர்த்தியானது ஒரு ஆர்வோட்டமும் கூட. எனவே ஆர்வோட்டம் மட்டும் அணியினுடைய தேவையாக இருக்காது. இனிமாக நின்று நிலைத்தாடி அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த ஆரம்ப அதிரடி துடுப்பாட்டக்காரர்கள் இருக்க அடித்தாடி இருக்கிறார், ஆடி இருக்கிறார். இன்னும் ஒரு 6 ஓட்டம் லெக் திசையிலே. எனவே 2 பந்துகள் 2 6 ஓட்டங்கள் ஒரு உதிரி ஓட்டம் மடங்களாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. மிக சிறப்பானதொரு போட்டியினை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். 2 பந்துகள் 2 6 ஓட்டங்கள். ஷான் 2 6 ஓட்டங்களோடு நின்று விடாமல் நின்று நிலைத்தாடி ஒரு சவாலான வெற்றி இலக்கை நோக்கிதான் அவர் இந்த வெற்றி இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். நிச்சயமாக ஆட்டமிழப்புக்கான கேள்வி இல்லை, ஒற்றை ஓட்டம் மாத்திரமே பகிரப்படுகிறது. கவர் திசையில் அந்த ஒற்றை ஓட்டம் பகிரப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றை ஓட்டம் மடங்களாக அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. 3 பந்து வீச்சுகளுக்கு 14 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். எனவே அடுத்த பந்து வீச்சு சரண் இலக்கம் 27 சரண் இதோ பிரதான நடுவரை கடந்து ரிகாஷ் இன்னிங்ஸினுடைய முதலாவது பந்தினை ஆமாம் மிக சிறப்பானதொரு சுழல் முறையிலான பந்து வீச்சு. துடுப்பாட்ட வீரர் வேகமான பந்து வீச்சுகளை அடித்தாடுவதிலே மிக சிறப்பாக தொழிற்படக்கூடியவர் என்றாலும் அவருடைய பலத்தினை அறிந்து ஒரு சுழல் முறையிலான பந்து வீச்சினை வீசியிருக்கிறார். இந்த முறை இலக்கம் 18 பிரதான நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் இதோ அடித்தாடி இருக்கிறார். பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம் நழுவ விடப்பட்டிருக்கிறது. விக்கெட்டுக்கான வாய்ப்பு
இல்லை, ஆமாம், இன்னும் ஒரு ஓட்டம் பெறப்படுமா? இல்லை, 2 ஓட்டங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த 2 ஓட்டம் மடங்களாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. 16 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் யங் ஈகிள்ஸ். இன்னிங்ஸினுடைய இன்னும் ஒரு பந்து மீதம் இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பந்தில் சராசரியாக ஒரு பந்து ஓவருக்கு 20 ஓட்டங்கள் தான் சராசரி ஓட்டமாக இவர்கள் நிர்ணயித்திருக்க கூடும். எனவே பிரதான நடுவரைக்கானது பந்து வீச்சாளர் அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை சுதாகரித்திருக்கிறார். கடந்த முறைதான் அந்த பந்து டொட் முறையில வீசப்பட்டிருந்தது என்றாலும் இந்த முறை மிக நேர்த்தியாக அதனை சுதாகரித்துக் கொண்டு லெக் திசையில் ஒரு அற்புதமான 6 ஓட்டத்தினையும் பதிவு தந்திருக்கிறார். அந்த 6 ஓட்ட மடங்களாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. 22 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் யங் ஈகிள்ஸ். எனவே இந்த நாளிலும் இந்த போட்டி தொடரிலே இலங்கையினுடைய முதல் தர அணியாக இருக்கின்ற ஹாலியல கரிபியன்ஸ் விளையாட்டு கழகமும் இந்த நாளில் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். எனவே இந்த போட்டியிலே வெற்றி பெறும் அணி நேரடியாக வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது சுற்று போட்டியிலே ஆலியல கரிபியன்ஸ் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் இந்த போட்டியிலே வெற்றி பெறும் அணியோடு தான் பல பரீட்சையை நடாத்த வேண்டியிருக்கும். எனவே பொறுத்து பார்ப்போம். 2ஆம் இலக்கு பந்து வீச்சாளர். இந்த இலக்கமும் 18 தான். பிரதான நடுவரை கடந்த இலக்கம் 18 ஷானை நோக்கி 2வது பந்து முதலாவது பந்து வீச்சு அடித்தாடி இருக்கிறார். ஃபைன் லேக் திசையிலே ஒரு ஃபுல் டோஸ் முறையிலான பந்து வீச்சு காட்டமளந்து வெளியேறுகிறார். நிச்சயமாக இலகுவானதொரு 6 ஓட்டத்தினை பெற்றிருக்க முடியும். துடுப்பாட்டத்தினுடைய அசம்பந்தம் அந்த ஆட்டம் இழப்புக்கு காரணமாக மாறி போயிருக்கிறது. எனவே மைதானத்தினை பொறுத்தவரையிலே மிட் திசையிலே 6 ஓட்டங்களை பெறுவது சற்று இலகுவான விடயமாக இருக்காது. எனவே என்றாலும் லெக் திசையிலே 6 ஓட்டங்களை பெறுவது இலகுவாக இருக்கும். பொறுத்தது பார்ப்போம். ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு துடுப்பாட்டக்காரர் இலகுவான பந்துக்கு ஆட்டம் இழந்து வெளியேறி இருக்கிறார் என்றாலும் ஆடுகளும் நுழைந்திருக்கிறார். தி ஸ்டார் பேட்ஸ்மேன் நட்சத்திர துடுப்பாட்டக்காரர் சுகந்தன் அழைக்கப்பட்டு இருக்கிறார். சுகந்தன் மற்றும் ரிகாஸ் இணைப்பாட்டம் யங் ஈகிள்ஸ் விளையாட்டு கழகத்துக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னமாக 2 பந்து ஓவர்கள் மீதம் இருக்கிறது. ஒரு சவாலான வெற்றி இலக்கை நோக்கிதான் நகர வேண்டியிருக்கும். எனவே 2 பந்து ஓவர்கள் முற்று முழுவதாக மீதம் இருக்கிறது. பிரதான நடுவரை கடந்த பந்து வீச்சாளர் அடித்தாடி இருக்கிறார். ஃபைன் லேக் திசையில் அடித்தாடப்பட்ட 10. முதலாவது ஓட்டம் பூர்த்தி. 2வது ஓட்டத்துக்கான முயற்சி இல்லை, ஒற்றை ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படுகிறது. 2 ஃபுல் டோஸ் முறையிலான பந்து வீச்சுகளை எதிர்கொள்வதிலே தடுமாறி போயிருக்கிறார்கள் யங் ஈகிள்ஸினுடைய 2 ஆட்டக்காரர்கள். ஃபைன் லேக் திசையிலே சற்று வேகமாக அடித்தாடி இருந்தால் அந்த பந்து எல்லை கோடுகளை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்றாலும் இந்த பந்து வீச்சாளர்களுடைய அந்த நுணுக்கத்தினை தவற விட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே ரிகாஷ் சிறப்பானது ஒரு துடுப்பாட்டக்காரர். இப்போது 2 ஃபுல் டோஸ் முறையிலான பந்துகளை வாய்ப்பினையும் வழங்கி இருக்கிறார். எனவே பிரதான நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் இது அடித்தாடி இருக்கார். இந்த முறை எந்தவித பிழையும் செய்யாமல் அந்த பந்தினை 6 ஓட்டத்துக்கு அடித்தாடி இருக்கிறார். எனவே 3 ஃபுல் டோஸ் முறையிலான பந்து வீச்சு 3 ஃபுல் டோஸ் முறையிலான பந்துகளை இப்போதுதான் ஒரு 6 ஓட்டமாக மாற்றி அமைக்க முடியதாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 29 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. பிரதான நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் இது சிறப்பானது பந்து வீச்சு மிட் விக்கெட்டில் அடித்தாடி இருக்கிறார். ஒற்றை ஓட்டம் மாத்திரமே பகரப்பட்டு இருக்கிறது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கு. என்றும் சராசரியாக இனிமாக 10 ஓட்டங்கள் தேவையாக இருக்கிறது இந்த அணிக்கு. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. இந்த பந்திலே என்ன செய்ய போகிறார் சுகந்தன்? பழமையாகவே ஒரு அதிரடி ஆட்டக்காரர். நேர்த்தியாக அநேகமான போட்டிகளினுடைய வெற்றி வாகைக்கு அடித்தாடி இருக்கிறார். பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம். பிடியெடுப்பு நிகழ்த்தப்படுமா? கேச்சஸ் ஆல்வேஸ் வின் த மேட்சஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். இது மலைத்தினுடைய பெருமதியான
தவறவிடப்பட்ட வாய்ப்பாகத்தான் இருக்கும். காஸ்ட்லி மிஸ் என்று கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதான நடுவரை கடந்த பந்து வீச்சாளர் ரிகாஸை நோக்கி நட்சத்திர ஆட்டக்காரர் ரிகாஸ் இந்த முறை அடித்தாட தயாராகி கொண்டிருக்கிறார். அடித்தாடி இருக்கிறார். ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. லெக் திசையிலே இன்னும் ஒரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் மடங்களாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37 ஓட்டங்களுக்கு. ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள். ஸ்கோர் இஸ் 37. எனவே 3ஆம் இலக்க பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அஜித். இந்த 12 பந்துகளிலே நிச்சயமாக சுகந்தனுடைய கரங்களில் முழு போட்டியும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நின்று இந்த போட்டியிலே நிலைத்தாட வேண்டும். எனவே 12 பந்துகள். எத்தனை ஓட்டங்களை பெறப்போகிறார்கள்? 12 பந்துகளுக்கு 37 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கிறார். அப்பதான் நடுவரை கடந்து அடித்தாடி இருக்கிறார். இலகுவானதொரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டத்தோடு 43 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 43 ஓட்டங்கள். வலிமையாக இத்தனை இலகுவாக சுகந்தன் துடுப்படுத்த மாட்டார். 6 ஓட்டங்கள் வேகமாகவும் நீளமானதுமாகவே இருக்கும். பிரதான நடுவரை அடுத்த பந்து வீச்சு மிக சிறப்பானதொரு ரிவர்ஸ் ஸ்வீப்லே ஒரு அற்புதமான 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எனவே மிக நேர்த்தியானதொரு துடுப்பாட்டம். எனவே இப்போது அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 47 ஓட்டங்களாக இருக்கிறது. எனவே 47 ஓட்டங்களை பெற்று முதல் 2 பந்துகள் வீசப்பட்டு இருக்கிறது. பிரதான நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் சுழல் முறையிலான நேர்த்தியான பந்து வீச்சு. 47 ஓட்டங்கள். 3 பந்துகள் மீதம் இருக்கிறது. 47 ஓட்டங்கள், 3 பந்துகள். இன்னும் ஒரு சிறப்பான 6 ஓட்டம். அந்த பந்தினை சுதாகரித்திருந்தால் அந்த பந்தினையும் 6 ஓட்டத்துக்கு அப்பால் அனுப்பியிருக்கலாம் சுகந்தன். 2 பந்துகள் மட்டையில் மிக நேர்த்தியாக பட்டவுடன் 3வது 6 ஓட்டத்துக்கான முயற்சி தான் தோல்வி அடைந்திருந்தது என்றாலும் 4வது பந்திலே இன்னும் ஒரு 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த 6 ஓட்ட மடங்களாக அணியினுடைய மொத்த ஓட்டு இன்னும் ஒரு சிறப்பானதொரு துடுப்பாட்டம். எனவே தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக சரி செய்திருக்கிறார். 5 பந்துகளுக்கு 17 ஓட்டங்களை மணிக்கும் 17 ஓட்டங்களை இந்த பந்து ஓவரில் பெற்றிருக்கிறார். இறுதி பந்துக்கு ஒரு 6 ஓட்டம் பெற முடியுமாக இருந்தால் இந்த போட்டி சற்று இன்னும் உற்சாகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 54 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்து வீச்சு அடித்தாடி இருக்கிறார். எந்த திசையில் பந்து செல்லவில்லையோ அந்த திசையிலே 6 ஓட்டத்தினை அடித்தாடி இருக்கிறார் ரிகாஸ். மேன் இன் ஃபார்ம் ரிகாஸ் இன்னும் ஒரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார். அந்த 6 ஓட்டம் மடங்களாக மொத்த ஓட்ட எண்ணிக்கை 60 ஓட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. 60 ஓட்டங்களை பெற்று திடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டு இருக்கிறார் கலை. இந்த முறை கலையினுடைய பந்து வீச்சு அணிக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பந்து வீச்சாகத்தான் மாற வேண்டும். சுகந்தனை நோக்கி அடித்தாடி இருக்கிறார். மிடவுன் திசையிலே பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. பவர் இஸ் நாட் இனஃபாக தான் அவர் பவர் ஜெனரேட் பண்ணுவதிலே தடும் மாறி இருக்கிறார் சுகந்தன். இந்த 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 64 ஓட்டங்கள். கிரிக்கெட் எப்போதுமே சற்று மாறான விளையாட்டாகத்தான் இருக்கும். எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று
கூறவே முடியாத தருணங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. சர்வதேச அரங்கினை பொறுத்தவரையிலும் கூட அது மாதிரியாகத்தான் உங்களுக்கு தெரியும். நடப்பு சாம்பியன்களாக இருக்கிற இந்தியாவினை முதல் போட்டியிலே அயர்லாந்து வீழ்ச்சியை அந்த தோல்வியினை பரிசீலித்திருந்தார்கள். இந்த நாளிலே இரண்டாவது போட்டி இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த இரண்டாவது போட்டியிலே மிக குறைந்த வயதில் இந்திய தேசிய அணிக்காக தன்னுடைய முதலாவது போட்டி தொடரிலே அவர் விளையாட தயாராக இருக்கிறார். த யூனிவர்ஸ் பேபி என்று மிகச் செல்லமாக வர்ணிக்கக்கூடிய சூரியவன்சி இந்த நாளிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பிரதான நடுவரை கடந்து இன்னும் முறையற்ற பந்து வீச்சு. அந்த முறையற்ற பந்து வீச்சோடு ஒரு 4 ஓட்டம் பகிரப்பட்டிருக்கிறதா? அந்த 4 ஓட்டம் மடங்களாக அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை. The total score is 71. 71 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. பிரதான நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் 71 ஓட்டங்கள் ஒரு இமாலய இலக்கினை நோக்கி நகர்றதுக்கு. ஆமாம், சிறப்பானது. ஒரு பிளாக் கோல் திசையில் அந்த பந்து வீசப்பட்டு இருக்கிறது. எனவே ஒற்றை ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படுகிறது. 72 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது இவர் என்ன செய்ய போகிறார்? ரிகாஸ் தொடர்ச்சியாக மிக நேர்த்தியாக விளையாடி கொண்டிருக்கிறார். 27 ஓட்டங்களை அடித்தாடி இருக்கிறார் ரிகாஸ். இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். த ஸ்டைலிஷ் ஃபிளிக் என்று கூட சொல்லலாம். லெக் திசையிலே மிக இலகுவானதொரு 6 ஓட்டத்தினை பதிவு செய்திருக்கிறார். அந்த 6 ஓட்டத்தோடு 78 ஓட்டங்களாக மாறி போயிருக்கிறது. டோட்டல் ஸ்கோர் இஸ் 78. 78 ஓட்டங்கள். அடுத்த பந்து வீச்சு பிரதான நடுவரை கடந்து பந்து வீச்சாளர் இலக்கம் 9 ரிகாஸை நோக்கி. இதோ இன்னும் ஒரு சிறப்பானதொரு தடுப்பாட்டம். ஒற்றை ஓட்டம் பகிரப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான மிக வேகமான முயற்சி. 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது. மூன்றாவது ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுமா? இல்லை. ஒட்டுமொத்தமாக 81 ஓட்டங்கள் பெற வேண்டும். என்றாலும் இனிமாக 80 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த வேளையிலும் 2 பந்துகள் மீதுமாகவும் இருக்கிறது. பிரதான மணிக்கும் ஒரு பந்து வீச்சு. 80 ஓட்டங்கள், ஒரு விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள். இன்னிங்ஸினுடைய இறுதி பந்து வீச்சு. பிரதான நடுவரை கடந்த பந்து வீச்சாளர் அடித்தாடி இருக்கிறார். இலகுவான ஒரு ஃபுல் டோஸ் முறையிலான பந்து வீச்சானது பந்து ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 81 ஓட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு 82 ஓட்டங்களை பெற வேண்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதுவரை நேரமும் வர்ணித்த அந்த சகோதரர் வர்ணையாளர் கார்த்திக் அவர்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற வேண்டுமானால் மலைத்துளி அணியினர்கள் வெறுமனே 24 பந்து வீச்சுகளில் 82 ஓட்டங்களை பெற வேண்டும். இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்ட அதிகூடிய ஓட்ட பிரதியாக இந்த ஓட்ட பிரதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
கார்த்திக் பந்தோன்னு வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆரம்ப துடுப்பாட்டக்காரர்களாக சரண் அவரோடு இணைந்து அஜித் இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்ப பந்தோன்னு வீசுவதற்காக கார்த்திக் ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட் முறையில் பிரதான நடுவரை கடந்து முதலாவது பந்து வீழ்ச்சி நேர்த்தியான ஒரு பந்து வீழ்ச்சி ஆஃப் தி ஸ்னூடாக அடிதாடப்பட்ட பந்து பிரசாத்தினால் பந்து களத்தெடுப்பு செய்யப்பட ஒற்றை ஓட்டத்தோடு இன்னிங்ஸின் முதலாவது ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 1. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து முதலாவது பாந்தோர் இரண்டாவது பாந்து வீழ்ச்சி வலது கை பாந்து வீழ்ச்சியாளர் வலது கை துடுப்பாட்டக்காரர் ரூபனை நோக்கி பாந்தினை வீசுவதற்காக வலது கை பாந்து வீழ்ச்சியாளர் கார்த்திக் ரைட்டாம் ஓவர் தி விக்கெட் முறையில் வீசப்பட்ட பாந்து வீழ்ச்சி ஆஃப் கட் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீழ்ச்சி விக்கெட் காப்பாளர் மேனன் கரம் சேர்ந்த பாந்து அந்த பாந்து ஓட்டமற்ற பாந்து வீழ்ச்சியாக அமைந்திருக்கு. மிகவும் துல்லியமானது ஒரு பாந்து வீழ்ச்சி. இன்றைய நாளில் முற்று முழுதாக மாறுபட்ட யங் ஈகிள்ஸ் அணியினர் அணியின் குழாமி இணைத்திருக்கிறார். இன்றைய நாளில் அணியின் தலைவர் சங்கர் இன்றைய நாளில் வேறுபட்ட குழாமினை பணித்திருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். இன்றைய நாளில் ஏனைய வீரர்கள் பிரதேசத்தில் இல்லாத காரணத்தினால் அனைத்து வீரர்களையும் ஒருங்கிணைத்து அமைத்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். உயிரடி தாண்டப்பட்ட பாந்து ஆஃப் தேசனூடாக பிரசாத் கரம் சேர்ந்த பாந்து பிடி கொடுத்து ஆட்டமிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துடுப்பாட்டக்காரர் ரூபன் கோல்டன் டக் முறையில் ஆட்டமிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அணியின் மொத்த ஒட்டுக்கை 1 இருக்கின்ற அஜித் ஆட்டமிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அணியின் மொத்த ஒட்டுக்கை 1 இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. புதிய துடுப்பாட்டக்காரராக ராஜு அழைக்கப்பட்டிருக்கிறார். 3ஆம் இலக்க துடுப்பாட்டக்காரராக ராஜு அழைக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது பந்து ஒரு 3 பந்துகள் வீசப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு விக்கெட் நிலைந்து ஒரு ஓட்டத்தை கடந்து துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மலை துளி அணியினர்கள். யங் ஈகிள்ஸ் அணியினரை எதிர்த்து இதனை தொடர்ச்சியான போட்டியானது சௌமிய பிராக்சத் மற்றும் சிஒய்சி நானோயா அணியினருக்கான போட்டி. இவ்விரு அணியின் தலைவர்களையும் மைதான காரியாலயத்தில் கலைக்கின்றோம் நாணய சுழற்சிக்காக. ஏனெனில் இன்றைய நாளில் வர்ண பகவானின் கருணை கிட்டே இருக்கிறது. சிஜிஎன் விளையாட்டுக் கழகத்தினருக்கு காலநிலைக்கு ஏற்பவாறு பந்தோர்கள் மட்டுப்படுத்தப்படாது போட்டியை நடாத்த போட்டி ஏற்பாடு குழுவினர்கள் தயாராக இருக்கிறார்கள். நேர்த்தி அது ஒரு பந்து வீழ்ச்சி நேரடியாக விக்கெட் காப்பாளர் மேனன் கரம் சேர்ந்த பந்து அந்த பந்து ஓட்டமற்ற பந்து வீழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. துல்லியமானது ஒரு பந்து வீழ்ச்சி முதலாவது பந்தோரில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். புதிய துடுப்பாட்டக்காரர் ராஜு சற்று தடுமாற்றமான துடுப்பாட்டத்தினை காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் முதலாவது பாந்தோரின் 5வது பாந்து வீழ்ச்சி ராஜுவை நோக்கி லாஃபுல் டாஸ் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீழ்ச்சி டீப் ஸ்கேலாக்டிஸுடாக குட் மார்னிங் பிரதர் என்று வரவேற்றிருக்கிறார் வலதுகாய் பாந்து வீழ்ச்சியாளர் கார்த்திக்கை வரவேற்றிருக்கிறார் ராஜு. அந்த 6 ஓட்ட மடங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7 உயர்ந்திருக்கின்றது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் முதலாவது பாந்தோர் நிறுதி பாந்து வீழ்ச்சி வலது கை துடுப்பாட்டக்காரர் ராஜுவை நோக்கி வீசப்பட்ட பாந்து வீழ்ச்சி நேர்த்தியானது ஒரு பாந்து வீழ்ச்சி ஓட்டமற்ற பாந்து வீழ்ச்சியாக அமைந்திருக்கும். மிகவும் துல்லியமானது ஒரு பாந்து வீழ்ச்சி. முதலாவது பாந்தோர் நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 7 ஓட்டங்களை கடந்த ஒரு விக்கெட் நிலைந்து துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சராசரியாக 7.00 என்ற ஓட்ட சராசரி விகிதத்தில் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மலை துளி அணியினர்கள். இரண்டாவது பாந்தோர்னு வீசுவதற்காக சுரேஷ் அழைக்கப்பட்டிருக்கிறார். ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் பாந்தோர்னு வீசக்கூடிய பாந்து வீச்சாளர் ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் பாந்தினை வீசுகிறார். முதலாவது பாந்து வீச்சு உயிரடித்தாடப்பட்ட பாந்து பிடியெடுப்பதற்கான வாய்ப்பில்லை. பிளிக் முறையிலான பிளாக் ஹோல் திசையாக வீசப்பட்ட பாந்து வீச்சிற்கு பிளிக் முறையிலாக 6 ஓட்டம் ஒன்றை விளாசி இருக்கிறார். மீண்டும் சரண் தனது ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். பலமையான ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறார். அந்த 6 ஓட்ட மண்டங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 உயர்ந்திருக்கின்றது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட் ஆம் ஓவர் த விக்கெட் முறையில் வலது காய துடுப்பாட்டக்காரர் சரணை நோக்கி இரண்டாவது பாந்து வீச்சு வலது காய் பாந்து வீச்சாளர் சுரேஷ் இரண்டாவது பாந்து வீச்சு ஆஃப் காட் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீச்சு உயிரடித்தாடப்பட்ட பாந்து நேர்த்தியானது ஒரு கள தடுப்பு கிட்டத்தட்ட
ஒற்றை ஓட்டத்தோடு மட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கிறது. நேர்த்தியானது ஒரு கால தடுப்பு சுகந்திரனால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்தராயிட்டாம் ஓவர் த விக்கெட் முறையில் இரண்டாவது பாந்தோரின் மூன்றாவது பாந்து வச்சு நேர்த்தி அந்த ஒரு பாந்து வச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் கரம் சேர்ந்த பாந்து அகல பந்திற்கான கோரிக்கை விடுத்திருக்கிறார். இருப்பினும் பிரதான மத்தியஸ்தர் கஜன் நிராகரித்திருக்கிறார், அமைதியாக நிராகரித்திருக்கிறார். மீண்டும் பிரதான நடுவரை கடந்தராயிட்டாம் ஓவர் த விக்கெட் முறையில் இரண்டாவது பாந்தோரின் நான்காவது பாந்து வச்சு ஒற்றை 6 ஓட்டத்தோடு துடுப்படுத்தாடக்கூடிய வலது கை துடுப்பாட்டக்காரர் ராஜுவை நோக்கி வீசப்பட்ட பாந்து வச்சு லாஃபுல் டாஸ் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வச்சு டிவிஸ் கேலக்தி சுண்டாக தரைத்தாடப்பட்ட பாந்து ஒற்றை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம். அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 உயர்ந்திருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்தராயிட்டாம் ஓவர் த விக்கெட் முறையில் இரண்டாவது பாந்தோரின் இரண்டாவது பாந்தோர் நிறுதி பாந்து வச்சிராயிட்டாம் ஓவர் த விக்கெட் முறையில் ஒற்றை 6 ஓட்டத்தோடு ஃபார்முக்கு திரும்பிய துடுப்பாட்டக்காரர் சரணை நோக்கி பாந்தனை வீசுவதற்காக வலது கை பாந்து வச்சாளர் சுரேஷ் ஆஃப் கட் லெக் கட் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வச்சு நேர்த்தியானது ஒரு பாந்து வச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் மேனன் கரம் சேர்ந்த பாந்து அந்த பாந்து அகல பாந்து வீச்சாக பிரதான மத்தியஸ்தர் சமஜை தந்திருக்கிறார். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து வீசப்பட்ட பாந்து வச்சு லாங்காக அடித்தாடப்பட்ட பாந்து மிக நிதானமாக எல்லை கோட்டிற்கு அப்பால் கடந்து சென்றிருக்கிறது. களத்தடுப்பாளர்கள் இடை நடுவே அதிர்ஷ்டகரமான 4 ஓட்டமாக அந்த 4 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 20 உயர்ந்திருக்கின்றது. எஞ்சிருக்கின்ற 13 பாந்து வீச்சுகளில் 63 ஓட்டுகளை பெற வேண்டும். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறாக அமைய போகிறது என்று. மணிக்கும் 62 ஓட்டங்கள் தேவை. ஒட்டுமொத்தமாக 82 ஓட்டங்கள் தேவை. நேர்த்தி அது ஒரு பாந்து வச்சு ஆஃப் கட் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வச்சு நேரடியாக துடுப்பாட்டக்காரரை தட்டு தன்னுமாற செய்த பாந்து வச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் கரம் சேர்ந்த பாந்து அந்த பாந்து ஓட்டமற்ற பாந்து வச்சாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது பாந்து ஒரு நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 20 ஓட்டங்களை கடந்து ஒரு விக்கெட் நிலைந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது பாந்து ஒன்று வீசுவதற்காக ரிகாஸ் பாந்து ஒன்று வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். இறுதி மூன்றாவது பாந்து ஒன்று வீசற்காக ரிகாஸ் ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் வீசப்பட்ட பாந்து வீச்சு லாஃபுல் டாஸ் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீச்சு டீப் ஸ்கேல் லாக்திஸூடாக உயிரடித்தாடப்பட்ட பாந்து 6 ஓட்டத்திற்கான சமஜையை பிரதான மத்திய அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26 உயர்ந்திருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் மூன்றாவது பாந்து இரண்டாவது பாந்து வீச்சு பிளாக் கால் திசையாக வீசப்பட்ட பாந்து வீச்சு மீள் வருகை அவ்வளவு அற்புதமாக உறுதிப்படுத்தியிருந்தார். ராஜுவின் மட்டையிலிருந்து பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது 6 ஓட்டு மடங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 27 உயர்ந்திருக்கின்றது. மூன்றாவது பாந்து 2 பாந்துகள் வீசப்பட்ட சந்தர்ப்பத்தில் 27 ஓட்டங்களை கடந்து ஒரு விக்கெட்டை இழந்து மலைத்துளி அணியினர்கள் அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான காலநிலை, கிரிக்கெட் விளையாட்டுக்கு உகந்த காலநிலை இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது. மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட் ஆம் ரவுண்ட் விக்கெட் முறையில் இரண்டாவது பாந்து மூன்றாவது பாந்து வீச்சு பேக்வர்ட் ஃபைனல் லாக்திஸூடாக அடித்தாடப்பட்ட பாந்து ஒற்றை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் இரண்டாவது ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் விட்டு தரப்பட்டிருக்கிறது. அந்த இரட்டை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 உயர்ந்திருக்கிறது. மேலே நாள் அற்புதமான களத்தடுப்பாக கிட்டத்தட்ட 4 ஓட்டத்தை 2 ஓட்டங்களாக மாற்றப்படுத்தி இருக்கிறார். அந்த இரட்டை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 உயர்ந்திருக்கிறது. மேலும் உயர் அடித்தாடப்பட்ட பாந்து பிடி எடுப்பதற்கான வாய்ப்பா சுரேஷ் கரம் சேர்ந்த பாந்து சரணின் விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட துடுப்பாட்டக்காரர் சரண் நாட்டமானது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது.
மீண்டும் பிரதான நடுவரை கடந்து அணியின் தலைவர் சரத்தை நோக்கி வீசப்பட்ட பாந்து போச்சு ஃபிளெக் முறையில் அடித்தாடப்பட்ட பாந்து பேக்வர்ட் ஃபைனல் ஆக்டிஸூடாக ஒற்றை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் இரண்டாவது ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் விட்டு தரப்படுமா இரட்டை ஓட்டத்திற்கான சந்தர்ப்பம் விட்டு தரப்பட்டிருக்கிறது அந்த இரட்டை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 31 உயர்ந்திருக்கிறது மூன்றாவது பாந்தோரின் 5வது பாந்து வீசப்பட்ட சந்தர்ப்பத்தில் 31 ஓட்டங்களை கடந்து 2 விக்கெட்டை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மலைத்துளி அணியினர்கள் பார்த்தன யங் ஈகிள்ஸ் அணியினரை எதிர்த்து மீண்டும் பிரதான நடுவரை கடந்து ரைட்டாம் ரவுண்ட் விக்கெட் முறையில் மூன்றாவது பாந்து ஒரு நிறுதி பாந்து வீச்சு குட்லாண்ட் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் மேனன் கரம் சேர்ந்த பாந்து மூன்றாவது பாந்து ஒரு நிறைவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் 31 ஓட்டத்தினை கடந்து 2 விக்கெட்டை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற வேண்டுமானால் வெறுமனே 6 பாந்து வீச்சுகளில் 50 ஓட்டங்களை பெற வேண்டும் போட்டியின் போக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தன யங் ஈகிள்ஸ் அணியினர் பக்கம் சாய்ந்திருக்கிறது இதனை தொடர்ச்சியான போட்டியானது நேரத்தை அந்த ஒரு பாந்து வீச்சில் ஃபுல் டாஸ் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீச்சு விக்கெட் காப்பாளர் மணிக்கோப்பு கள்ளத்தடுப்பாளர் லாங் ஆன் கள்ளத்தடுப்பாளர் சுரேஷ் கரம் சேர்ந்த பாந்து அந்த ஆட்டமில்ல போட்டியின் போக்கு மெல்ல மெல்ல பார்த்தன யங் ஈகிள்ஸ் அணியினர் பக்கம் சாய்ந்திருக்கிறது ஆட்டமிழந்து செல்கின்றார் ராஜு ஆட்டமிழந்து செல்லும் துடுப்பாட்டக்காரர் புதிய துடுப்பாட்டக்காரராக புதிய துடுப்பாட்டக்காரராக மது அழைக்கப்பட்டிருக்கிறார் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு மஜூன் அழைக்கப்பட்டிருக்கிறார் அற்புதமான வித்தியாசமான பெயரை கொண்ட துடுப்பாட்டக்காரர் மஜூன் அழைக்கப்பட்டிருக்கிறார் சற்றே சுழலாக வீசப்பட்ட பாந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் வசந்த் கரம் சேர்ந்த பாந்து அந்த பாந்து மீண்டும் பிரதான நடுவரை கடந்த ரைட்டாம் ஒவ்வொரு விக்கெட் முறையில் வீசப்பட்ட பாந்து வீச்சு நேர்த்தி அந்த ஒரு பாந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் கரம் சேர்ந்த பாந்து அந்த பாந்து ஓட்டமற்ற பாந்து வீச்சாக அமைந்திருக்கிறது மீண்டும் பிரதான நடுவரை கடந்த ரைட்டாம் ஒவ்வொரு விக்கெட் முறையில் ஷான் நேர்த்தி அந்த ஒரு பாந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் கரம் சேர்ந்திருக்கிறது மீண்டும் வருது இறுதி பாந்தோரின் 5வது பாந்து வீச்சு சுழல் முறையிலாக வீசப்பட்ட பாந்து வீச்சு நேரடியாக விக்கெட் காப்பாளர் வசந்த் கரம் சேர்ந்த பாந்து அந்த பாந்து ஒட்டுமொத்தமாக வெற்றியை பார்த்தன யங் ஈகிள்ஸ் அணியினர்கள் தனதாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 50 ஓட்ட வித்தியாசத்தில் யங் ஈகிள்ஸ் அணியினர்கள் வெற்றியை தனதாக இருக்கிறார்கள் மேடின் பாந்து ஒன்றை வீசி தந்திருக்கிறார் இங்கு இருக்கின்ற ஷான் தொடர்ச்சியான போட்டியானது சௌமிய புராக்சத் மற்றும் சிவாய்சி நானோ அணியினருக்கான வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் வெகு விரைவாக ஆடுகளம் நுழையுமாறு ஆடுகள காரியாலயத்திற்கு சமூகம் தருமாறு போட்டி ஏற்பாட்டு குழுவினர்கள் பணித்திருக்கிறார்கள்
மலைத்துளி அணியின் தலைவரை சற்று காரியாலயத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிஜிஎன் அணித் தலைவர் வினோ அவர்களை சற்று காரியாலயத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வினோ. தாஜ்மஹால் அணி தலைவரையும் காரியாலயத்திற்கு முன்பாக அழைக்கின்றோம் நாணய சுழற்சிக்காக.
சௌமியபுர எக்ஸத் அணியின் தலைவரையும் தாஜ்மஹால் அணி தலைவரையும் நாணய சுழற்சிக்காக அழைக்கின்றோம் காரியாலயத்துக்கு முன்பாக. සුදායක උදාසනක් නැවතත් එය අනුව මේ විශේෂ නිවේදනය සෞම්‍යපුර එක්සත් කණ්ඩායමටයි හැකි තරම් ඉක්මනින් ක්‍රීඩාගාරයට වාර්තා කරන ලෙස සංවිධාන මඩුල ඔබ ඉල්ලා තිබෙනවා. අදිනේදී සියලු තරඟ නිමා කිරීමට ඔවුන් සූදානම්. ඔබේ සහයෝගය ලබා දිය යුතුයි. ඒ වගේම කිසිදු වරුසාවක බාධා පැමුණුණත් මේ තරඟය ඔවුන් කරගෙන යාමට සියලු සූදානම්ව සිටින්නේ. නමුත් වරුසාවෙන් තරඟ කළ යුත්තේ අපයි. ඒ නිසා ඔබ ඒ 100ට ගෙනීමෙන් හැකි තරම් ඉක්මනින් පැමණ ඔබේ තරඟය ලබා ගන්නා ලෙස සංවිධාන මඩුල නැවත ඔබෙන් ඉල්ලා සිටිනවා. ඒ අනුව 2026 වසරේ සීජියන් අභියෝගතා කුසලාන තරඟ මාලාවේ සූරයන්ට මුදලින් 1,20,000ක මුදල් තියාගයක් සහ කුසලානයක්, ඒ වගේම අනුසූරයන්ට රුපියල් 60,000ක මුදල් තියාගයක් සමග කුසලානයක් මේ විශේෂ නිවේදනය රෙඩ් රෝස් කණ්ඩායමට සහ
ඕමිස් කණ්ඩායමේ නායක දෙපළටයි ක්‍රීඩාගාරයට වාර්තා කරන ලෙස සමුදාන මඩුල්ලේ නායකතුමා ඔබෙන් ඉල්ලා සිටිනවා. ඕමිස් කණ්ඩායමේ නායකතුමාට සහ රෙඩ් රෝස් කණ්ඩායමේ නායකතුමාටයි මේ විශේෂ නිවේදනය. හැකි තරම් ඉක්මනින් ක්‍රීඩාගාරයට වාර්තා කරන ලෙස සංවිධාන මඩුල්ල ඔබ එල්ලා තිබෙනවා නායක දෙපිළටයි. මේ විශේෂ නිවේදනය ක්‍රීඩා පිටියේ සිටින ක්‍රීඩකයන්ට හැකි තරම් ඉක්මනින් ක්‍රීඩා පිටියෙන් ඉවත් වන ලෙස සංවිධාන මඩුල්ල ඔබ ඉල්ලා තිබෙනවා. அன்பார்ந்த வீரர்களே, உங்களுக்கான வேண்டுகோள், உங்களது உந்துருளிகளை மைதானத்திற்கு பின்புறமாக இருக்கின்ற பாதை ஓரத்தில் விட்டு விடுங்கள். மைதானத்தில் வந்து உங்களது நிறுத்துமிடமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியது நீங்கள் அல்ல, நாங்கள் தான். ஆகையால் உங்களது அன்பான வேண்டுகோள், உங்களது உந்துருளி உங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் எங்களுக்கு போட்டியின் விறுவிறுப்பும் போட்டியின் நிர்பந்தனைகளும். ஆகையால் சற்று மைதானத்திற்கு பின்புறமாக உந்துருளிகளை நிறுத்தி வைக்குமாறு போட்டி ஏற்பாட்டு குழுவினர்கள் பணித்திருக்கிறார்கள். ஏனெனில் இன்றைய நாளில் பல்வேறு போட்டிகள், விறுவிறுப்பான ஆட்டங்கள் காத்திருக்கின்றன. ஆகையால் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே,